Hi everyone, welcome to Medicine Out YouTube channel. நம்ம இந்த வீடியோல வந்து acute leukemia-ன்றத பத்தி தமிழ்ல பார்க்க போறோம். Acute leukemia is defined as an uncontrolled growth of immature hematopoietic cell at the exposure normal marrow tissue. இதான் வந்து acute leukemia-ன்றது. Etiology பார்த்தோம்னா the radiation, the association between the radiation induced genetic damage to the hematopoietic progenitor and the development of myeloid dysplasia and the acute leukemia is seen after the nuclear disease. எதனால இந்த acute leukemia வருதுன்னா radiation, association between the radiation and the induced genetic damage to the hematopoietic progenitor and the development of myelodysplasia in the acute leukemia is seen after the nuclear disease. The chemical drugs are chronic benzene exposure, use of cytotoxic and immunosuppressive agents. The oncogenes and cytogenic abnormalities, genetic factors like genetic disorders such as Down syndrome, Klinefelter syndrome, the virus infection by human lymphotropic virus. இதுதான் ஈத்தியாலஜி. இந்த இதனாலலாம் இந்த அக்யூட் லியூக்கீமியா வரலாம். ஒன்று வந்து ரேடியேஷனால வரலாம், இல்லை கெமிக்கல் ட்ரக்ஸ் வந்து இந்த கிரானிக் பென்சின் எக்ஸ்போஷர் அண்ட் யூரோசைட்டோடாக்சிக் அண்ட் இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட். இந்த கிரானிக் பென்சின் எக்ஸ்போஷர் இருந்துச்சுனாலோ, இல்லை சைட்டோடாக்சிக் ட்ரக்காக இருந்தாலோ, இல்லாட்டி இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸாக இருந்தாலோ இந்த இது வரலாம். அதுக்கடுத்து வந்து ஆன்கோஜின்ஸ் அண்ட் சைட்டோஜெனிக் அப்நார்மாலிட்டிஸ். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்லையும் வரலாம். டவுன் சிண்ட்ரோம் அண்ட் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், இந்த ரெண்டு கண்டிஷனில் கூட இந்த அக்யூட் லியூக்கீமியா கண்டிஷன் வரலாம். வைரஸஸில் பார்த்தோன்னா ஹியூமன் லிம்போட்ரோபிக் வைரஸ். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர் பார்த்தோன்னா சிம்டம்ஸ் டியூ டு அனீமியா வந்து டயர்ட்னஸ், வீக்னஸ் அண்ட் மார்க்டு பேலார். இதெல்லாம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா இது வந்து இந்த பேஷண்ட்டுக்கு மோஸ்ட்டாக வந்து அக்யூட் லியூக்கீமியானால வந்து அனீமியா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். அந்த அனீமியாவோட சிம்டம்ஸ்லாம் அப்படியே இருக்கும். டயர்ட்னஸ், வீக்னஸ் அண்ட் மார்க்டு பேலார். Hemorrhagic manifestation like petechiae, bleeding from the gums. Hemorrhagic manifestationலாம் எப்படி இருக்கும்னா, petechiae ஒரு purple color spots under the skinல இருக்கும். Bleeding from the gums and nose, persistent bleeding after teeth extraction. அதுக்கடுத்து டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாட்டி கூட அவங்களுக்கு பர்சிஸ்டண்டா ப்ளீடிங் இருக்கும். சிம்டம்ஸ் பார்த்தோன்னா சிலுலர் ஹைப்பர் விஸ்காசிட்டி இருக்கும். லிம்ஃபடினோபதி அண்ட் ஸ்ப்ளீனோமெகாலி வந்து ரொம்ப காமனாக அந்த அக்யூட் லிம்ஃபாய்ட் லுக்கீமியா பேஷண்ட்டுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் போன் பெயின் இருக்கும் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் டெண்டர்னஸ் ஆஃப் த ஸ்டர்னம், ஆஸ்டியோலைட்டிக் போன் லீஷன்ஸ் அண்ட் பேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் மே அக்கர். உங்களுக்கு ராட் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனல் சிம்டம்ஸ் அண்ட் ஃபீவர் லைக் மலைஸ் அண்ட் ப்ராஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்க்கலாம் இவங்களுக்கு. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா கீமோதெரப்பி வச்சு மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். இண்டக்ஷன் ஃபேஸ், இனிஷியல் ஹை டோஸ் ஆஃப் கீமோதெரப்பி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த லுக்கீமிக் செல் பிலோ த லெவல் ஆஃப் மார்ஃபோஜெனிக் டிடெக்ஷன். இப்போ வந்து அந்த லுக்கீமிக் செல்லை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஹை டோஸ் வந்து ஆஃப் கீமோதெரப்பி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் பார்த்தோன்னா ஃபார் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா வின்கிறிஸ்டின் 1.4 mg ஐவி வந்து கொடுக்குறாங்க வீக்லி 4 weeks. பெர்மிசோலன் 60 mg per day. அடுத்து வந்து asparginase 50 to 200 Ku per kg in IV for 4 weeks. நானோரோபிசின் 30 mg வந்து கொடுப்பாங்க IV for daily 2 weeks கொடுப்பாங்க. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் ஃபார் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா. அப்புறம் போன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுக்கலாம். இப்போ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இதோட சேர்த்து என்னென்ன சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்கன்னா, ஹீமோக்ளோபின் லெவல் ஷுட் பி நாட் allow falling below 8 gram per deciliter by transfusing in the unit and packet of RBCs. ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 8 கீழே கம்மியாக போயிடக்கூடாது. This is done to avoid anemia. If the bleeding is present, there should be transfusion of the pooled or single donor platelets. இப்போ வந்து அங்கே வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கணும். இஃப் the disseminated intravascular coagulation is present. இப்போ அங்கே வந்து டிசெமினேட்டட் அந்த குட்டி குட்டி வாஸ்குலர் பிளட் வெசல்ஸ் எல்லாம் போய் கோயாகுலேஷன் நடந்துச்சுன்னா அங்கே வந்து பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாட்டி ஃபைப்ரோனோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ட்வைஸ் a day கொடுக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் ஃபார் திஸ் அக்யூட் லியூக்கீமியா.
அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.